உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் மருமகனா அது என் அமுதா மட்டும்தான். பொய் பித்தலாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ள வர்றது இல்லாம உன் குழந்தைய என் பேரன்னு வர சொல்றியா? ஒன்னும் ஏய், கண்டவெல்லாம் அன்னலட்சுமிக்கு மருமகள் ஆக முடியாது. இன்னொரு தடவை சொன்ன ஓய கிழிச்சு புடுவேன், கிழிச்சு. என்ன நான் போய் சொல்றேன்னா? என்னத்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க புள்ள போய் சொன்னத ஊரே நின்னு பாத்துதே, மறந்துட்டீங்களா? ஏய், இந்த பார், பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுறேன். ஒரு ஓரமா இருந்துட்டு போ, தேவையில்லாம பேசாத. ஆரத்தி எடுக்கணும், ஆரத்தி. அதுக்கு இல்ல அத்த, நீங்க இன்னைக்கு ஆரத்தி எடுக்காம விட்டுட்டு நாளைக்கு நான் உங்க மருமகளாகி நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அடடா அன்னைக்கு தடவை என் மருமக புள்ளையோட இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஆரத்தி எடுக்காம விட்டுட்டோமேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இதோ நான் மனசுல நினைச்சத புரிஞ்சுகிட்டு அக்காவே ஆரத்தி தட்டோட வந்துட்டாங்க. நீங்க எடுங்கக்கா. அமுதம்மா, என்னம்மா பண்ற? இருங்கத்த, ஒரு நிமிஷம். ஏங்க, நீங்களும் என் பக்கத்துல வந்து ஜோடியா நில்லுங்க. அக்கா ஆரத்தி எடுக்கட்டும். அவரு வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ஆரத்தி எடுங்க. உன்னை நான் வரவேற்கிறதுக்காக இதை எடுக்கல. இந்த பச்சை மண்ணுக்காக தான், இதுக்காக தான். இது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விட கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்தேன். போ. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், ஒன்ன நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏய், நான் சும்மா போ போ. இந்த வீட்டுக்கு நான் எத்தனை தடவை வந்திருந்தாலும் இந்த வீட்டோட மருமகளா குழந்தையோட வர்றது இதான முதல் தடவை. அதனால நான் வலது கால் எடுத்து வச்சு போறேன். என்னங்க, நீங்க வந்ததுல இருந்து குழந்தை முகத்தை ஒரு வாட்டி கூட பாக்கலல்ல? இங்க பாருங்களேன், உங்கள மாதிரியே கண்ணு, சின்ன நெத்தி, பெரிய மூக்கு, அப்படியே உங்களை அச்சல வார்த்த மாதிரியே இருக்கான். ஏய் பிரியா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன நியாயம் இல்லாம பண்ணிட்டேன் சொல்லுங்க? உங்க பொண்டாட்டியா நான் என் உரிமையை தான் கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா நான் தான் உங்க மேல கோவப்படணும், நீங்க என்ன ஏமாத்திட்டு வந்ததுக்கு. நீங்க என்னடானா என் மேல கோவப்படுறீங்க. போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏய், யாரடி உன்னை ஏமாத்துனா? இன்னொரு வாட்டி இது என் குழந்தை, நான் உன் புருஷன்னு சொன்ன அவ்வளவுதான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போட்டுருவேன். ஜாக்கிரதை. நீங்க இப்படி எல்லாம் மிரட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தனியா வராம என் பாதுகாப்புக்கு ஒருத்தங்களை துணையா கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா, அக்கா,
ஏய், நீ எதுக்கு உள்ள வர்ற? மரியாதையா வெளியே போயிரு. நவாருமா, பஞ்சாயத்துல ஒன்ன மட்டும் தான் உள்ள வர சொல்லிருக்காங்க. கண்ட கலிசடையெல்லாம் உள்ள வரக்கூடாது. இது எங்க வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணோம். ஏய், வெளியே போ. என்னது உங்க வீடா? என்ன சித்தப்பு இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்க வீடா? இந்த வீட்டை மீட்க முழுசா 20 லட்சம் பணம் கொடுத்திருக்கேன். இந்த வீட்டோட பத்திரத்தையும் என்கிட்ட தான் கொடுத்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லுங்க, இது யாரோட வீடு? என் வீடு தானே. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இவங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியில போங்க. எங்க அக்கா இங்க தான் இருப்பாங்க. முடிவை நீங்க எடுக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டுட்டு அப்புறம் எடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமா இருங்க. கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரட்டும். அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. நாடகம் ஆடுறீங்க நாடகம். உங்க ஆட்டோலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் 30 நாள்ல நீங்க யாரு, உங்க திட்டம் என்ன அப்படிங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். 30 நாள் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது. சோ நீ ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. எண்ணி 30வது நாள்ல அவர் கையால தாலி வாங்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பார்க்கலாம். நல்ல வகையில மீறி கெட்ட வகை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சவால். சவால் தான். நீங்க வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.